வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நிலவும் பதற்றம் காரணமாக பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல்லைக்கு செல்ல இருக்கிறார். அதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடரக்கூடிய இந்த பதற்றத்தை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல்லைப் பகுதிக்கு செல்ல இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் எப்போது செல்ல இருக்கிறார்? அடுத்த கட்டமாக மத்திய அரசும் பாதுகாப்புத்துறையும் இந்த விவகாரத்தை எப்படி கையாள இருக்கிறது? தொடர்ந்து இரண்டாவது நாளாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் முப்படை தளபதிகளுடனான ஆலோசனை கூட்டமானது டெல்லியில் உள்ள பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. ராணுவ தளபதி பிபின் ராவத், விமானப்படையினுடைய தளபதி தனோவா மற்றும் கப்பல் படையினுடைய தளபதி லான்கா உள்ளிட்ட ஆகிய 3 பேருடன் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனையானது எல்லையில் நிலவும் நிலவரம் குறித்த ஒரு விரிவான அறிக்கையை தயார் செய்வதற்கான ஒரு ஆலோசனையாகத்தான் பார்க்கப்படுகிறது. மேலும் காஷ்மீர் எல்லைப் பகுதிக்கு சென்று நிலவரத்தை ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற ஒரு சாத்தியக்கூறுக்கான ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இது பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தின் முடிவிற்கு பிறகே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் முப்படை தளபதிகள் காஷ்மீர் எல்லைப் பகுதிகளுக்கு சென்று நிலவரத்தை ஆய்வு செய்ய உள்ளனரா என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கு முன்னதாக இன்று மாலை 6:30 மணி அளவில் பிரதமர் தலைமையில் நடைபெறவிருக்கும் பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட வேண்டிய அந்த முக்கிய நிலவர அறிக்கையை தயாரிப்பதற்கான ஒரு ஆய்வுக் கூட்டமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இந்த முப்படை தளபதிகளான ஆலோசனை கூட்டமானது கடந்த 2 நாட்களாகவே டெல்லியில் நடைபெற்று வந்தது. தற்பொழுது நேற்று அதிகாலை நடைபெற்ற தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் உள்ள பாதுகாப்பு நிலவரம் குறித்தும் ராணுவ மற்றும் விமானப்படை வீரர்களுடைய நிலைமை குறித்தும் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக எல்லைப் பகுதி மாநிலங்களான பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 3 மாநிலங்களும் நேற்று முதலே பாதுகாப்பானது மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பு குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் விவரங்களும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்திற்கு பிறகு மிக விரிவான அறிக்கையை பிரதமர் அவர்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்க உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை தவிர உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் உளவுத்துறை மற்றும் தேசிய புலனாய்வுத்துறையினுடைய தலைவர்கள் அடங்கிய ஒரு ஆலோசனை கூட்டமானது உள்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்திலும் நடைபெற்று வருகிறது. 2 ஆலோசனை கூட்டங்களும் முடிவடைந்த பிறகுதான் நேரடியாக களத்திற்கு சென்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆய்வு செய்ய உள்ளாரா என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும். ஆனால் தற்பொழுது வரையிலும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பாதுகாப்புத்துறையினுடைய மூத்த அதிகாரிகள் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள எல்லைப் பகுதிகளுக்கு சென்று நிலவரத்தை ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காயத்ரி. சுசித்ரா, பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல்லைப் பகுதியை ஆய்வு செய்ய இருக்கிறாரா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்க பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் தற்போது முப்படை தளபதிகளோடும் ஆலோசனை கூட்டம் நடைபெறதுனால ஒருவேளை அவர் எல்லைப் பகுதிக்கு எப்படி இருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறித்து கள நிலவரத்தை ஆய்வு செய்ய சென்றால் முப்படை தளபதிகளை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் தற்போது வழங்கப்பட்டிருக்கா? நிச்சயமா ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாகவே அந்த அறிவுறுத்தலானது முப்படை தளபதிகளுக்கும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் கடந்த 3 நாட்களுக்கு மேலாகவே முப்படை தளபதிகளும் எந்த ஒரு சூழ்நிலையும் சந்திப்பதற்கான ஒரு தயார் நிலையிலேயே வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே ராணுவ தளபதி பிபின் ராவத் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். நிச்சயமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லை பகுதிக்கு சென்று சூழலை ஆய்வு செய்யும் பட்சத்தில் அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் அனைத்தையும் ஏற்கனவே முப்படை தளபதிகள் மற்றும் ராணுவத்தினுடைய அதிகாரிகள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் பாதுகாப்புத்துறை அமைச்சக வட்டாரமானது தெரிவித்திருக்கிறது. காயத்ரி. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சுசித்ரா. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.